இது உங்க ஐயா ராமசாமி அவர்கள் பெற்றுக் கொடுத்திருந்தா நாங்க என் முச்சந்தையில் இருந்து மூச்சு முட்டை கத்திக்கிட்டு இருக்கோம். எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கும் பாருங்க. காய்ச்சல் இந்தா, தலைவலி இந்தா, வயிற்று வலி இந்தா, கால் வலி இந்தா, ஒரே மாத்திரை வச்சிருக்க மாதிரி. படிப்பு அவர் தான், சரக்கடிப்பு அவர் தான், கற்பழி எல்லாம் அவர் தான், வேலை வாய்ப்பு அவர் தான், பெண்ணியெல்லாம் அவர் தான். எல்லா நோய்க்கும் ஒரே மாத்திரை, எல்லா சமூக மாறுதலுக்கு ஒரே ஆள் தான். அவர் தான் படிக்க வச்சாரு. அண்ணாதுரை யார் படிக்க வச்சாரு? பதில் இல்லை. அன்பழக நெடுஞ்செழியனை யார் படிக்க வச்சது? பதில் இல்லை. எங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கு. எங்களை படிக்க வச்சது எங்க ஆத்தால பண்ணும். பல்லாயிரம் பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சது எங்க தாத்தா காமராஜ். பல்லாயிரம் டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வச்சது நீங்க, உங்க அப்பா, உங்க ஆளுக. போதையின் பாதையில் செல்லாதீர்கள். உங்கள் அப்பா கேட்கிறேன், நன்றாக பேணி பாதுகாத்த உங்க உடம்பை எதற்காக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள்? சேலம் மாவட்டத்தில் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சு போச்சா? சேலம் மாவட்டத்தில் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சு போச்சா? தஞ்சாவூர்ல குறைஞ்சு போச்சா? என்னது விசாரிங்க. இதெல்லாம் என்ன வருது? நம்பர் 1. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் வருகிறது. நம்பர் 1 முதலமைச்சரின் ஆட்சியில் வருது. எதுல நம்பர் 1? எந்த தகுதியும் இல்லாத இந்த நிலத்திலே ஒருவர் முதலமைச்சர் ஆயிருக்கார் என்றால் அதில் நம்பர் 1 நம்ம ஒண்ணுதான். ஒரு வீரனை எதிர்க்க அருவாக்கம்ப தூக்கிட்டு வருவாங்கன்னா அவதூற தூக்கிட்டு வர்றாங்க. வயிற்றுக்கார கொடுமை. அப்ப என்ன நடக்குது? எதற்காக பஞ்சமர் நிலம் வருதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அப்ப அவர் என்ன பண்றாங்க? இந்த பாரு, இதே செங்கல்பட்டுல 1800 ஒரு சட்டம் இருக்குது. இந்த ஒப்பந்த மீறல் சட்டம் 1859 கொண்டு வரான். அந்த சட்டப்படி 1889 என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இதே செங்கல்பட்டுல ஒரு குற்றமும் செய்யாதவர்களை உடன்பாட்டு மீறல், ஒப்பந்த மீறல் 9000 பேரை தண்டிச்சிருவாங்க. அந்த தண்டிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த நிலத்தில் இருந்துதான் அவர்கள் இழந்த உரிமை உள்ள நிலத்தை நாம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். இப்ப 9000 மக்கள் தண்டிக்கப்பட்டிருக்கான். உண்மையிலேயே நாம் பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்றால் சேர்மன் ஹெரே தான் சொல்லணும். உண்மையிலேயே தமிழர்கள் பெரியார் என்று போற்ற வேண்டும் என்றால் தவிச்ச வாய்க்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு பெண்ணி குக்கவர்களை தான் நாங்க பெரியார் என்று கொண்டாடி இருக்கணும். சொந்த சொத்தை வித்துட்டு வந்து அணையை கட்டி கொடுத்தான். இவன் சொந்த சொத்தை பாதுகாக்க ஒரு துணையை கட்டி விட்டு போயிட்டாப்ல. எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கிட்ட வந்து இந்த விவரங்களை எல்லாம் படிச்சு காட்ட மறுபடியும் உள்ள இருந்து ஆரம்பிக்க போறீங்களா? ஐயோ மறுபடியும் பிரச்சனையா அப்படின்றாப்ல. சரி அதனால விடுறேன் கர்மத்தை. ஏன்னா இதுல என்னென்ன இருக்குன்னா, எவ்வளவு சொத்தை ஆட்டையை போட்டிருக்காங்கிற பட்டியல் இருக்கு. 12 லட்சம் ஏக்கர்ல. அது அப்புறம் வாரு. இப்ப இதுக்கு வந்துடுறேன், முடிச்சுக்கிறேன். இப்ப இந்த நிலையில் இந்த மக்களுக்கு உரிய உரிமை கிடைக்க என்னடா வழின்னு பார்க்கிறார். இந்த நிலையில் இருந்து இவர்களை மீட்க காக்க என்ன வழி? இவர்கள் கல்வி கற்க முடியவில்லை. அதற்கு காரணம் பொருளாதாரம் இல்லை. பொருளாதாரத்தை வலிமையடைய முடியாததற்கு காரணம் நிலம் இல்லை. இதுதான் அவர் தெரிந்துகிட்டது. அப்ப என்ன பண்ண வேண்டியது? கொஞ்சம் நிலம், கொஞ்சம் வாழ, கொஞ்சம் குடிசை, பிள்ளைகள் படிக்க கல்வி, உழைப்பை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம், உழைப்பை கொடுப்பதற்கு ஒரு சுதந்திரம், சன்மானம். இந்த நிலை இருக்கல, இப்ப இருக்கிற கஷ்டப்படுற இந்த இழிநிலையிலிருந்து மீள்வதற்கு இவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அவர்களுக்கு நிலத்தை கொடுப்பதுதான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டான 1891 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் 17 பகுதிகளை கொண்ட ஒரு பக்கத்துக்கு கொண்ட ஒரு அறிக்கையை கொண்டு போய் தாக்கல் செய்த பெருந்தகை ஜேம்ஸ் சேர்மன் ஹரே என்கிற இந்த படமாக நிற்கிற மகன். அந்த மகன் போராடி
இந்த வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடக்கிற இந்த தமிழ் சமூக மக்கள் ஆதிக்குடிகள் உயர்வு பெற மேம்பட அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த நிலம்தான் 12 லட்சம் ஏக்கர். 1892ஆம் ஆண்டு அந்த சட்டம் நிறைவேறுகிறது. 1892 இருந்து 1933 வரை அந்த நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன நடந்திருது? எந்த நிலத்திலே என் மக்கள் கூலிகளாக இருந்து உழைத்தார்களோ அதே நில உடைமையாளர்கள்ட்ட அது போயிருது. அப்போது பண்ணை முதலாளி, நமக்கு ரொம்ப நாள் வேலை கொடுத்த முதலாளிக்கு விசுவாசமா கொடுக்கிற 10-50 வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இதில் என்ன சட்டம் என்றால், அறிவார்ந்த பெருமக்கள் கவனிச்சுக்கணும், நானா ஏதோ வாய்க்கணக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கூடாது. இந்த நிலம் 10 ஆண்டுகளுக்கு ஆதி தமிழ் குடிகள்கிட்ட தான் இருக்கும். அதை விற்க முடியாது. 10 ஆண்டுகள் கழித்து விற்கவோ தானம் செய்யவோ முடியும். ஆனாலும் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு தான் விற்க முடியும், வேற சமூகத்துக்கு விற்க முடியாது. விற்க கூடாது, சட்டப்படி குற்றம். ஆனால் இந்த நிலம் மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டவன் ஆதி தமிழ் குடிகள் தவிர மற்ற குடிகள் தான். தலை வெடிச்சிடும். பச்சை பாஸ் கல்லூரிக்கு முன்னாடி 25 ஏக்கர் ஆட்டை போட்டிருக்கான். அரசு நிலம், பல மடங்கள், பல கோபுரங்கள், பல குடியிருப்புகள் எல்லாம். முன்னாடி நிக்கிற மகனை பார்த்துக்க. எங்க அண்ணன் ஏர்போர்ட் முறிச்சு சொன்னார், அவர் பேசினார், இவர் பேசினார், அவர் போவார், இவர் போவார். இவர் எங்கேயும் போக மாட்டார். வந்தார்னு வச்சுக்க, அது கோபுரமானாலும் சரி, கோட்டையானாலும் சரி, தரமட்டமாக்கி நிலத்தை எடுத்து. இதுல ஏன் நான் உறுதியாக இருக்கிறேன் என்றால், நிலத்திற்காக போராடி உயிர் நீத்த மறவர்களின் மக்கள் நாங்கள். என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். உங்களை பெற்ற தாயோ 10 மாதம் தான் உங்களை வயிற்றில் சுமக்கிறார். ஆனால் உங்கள் பூமி தாய், உங்கள் நிலமோ உங்கள் வாழ்நாளின் இறுதி நொடி வரை உங்களை சுமக்கிறார். நீங்கள் இறந்த பிறகு நீங்கள் அன்னையின் மடியில் இருந்து அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் மடியில் தான். இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் நெஞ்சில் தான். ஆகையினாலே என் அன்பு மக்களே, நீங்கள் பேரன்பு கொண்டு உங்கள் தாய் மண்ணை காதலியுங்கள். ஏன்? நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். சான்று, ஈழத்தாயகத்தில் நிலத்தை இழந்தோம், பலத்தை இழந்தோம், இனத்தை இழந்தோம். இந்த நிலை ஆதி தமிழ் குடிகளுக்கு வந்தது என்று எண்ணி நிகழாதே, எண்ணி இருக்காதே. இது உன்னிடம், இது உன் உரிமை. இந்த உடலிலே எல்லா பாகங்களும் உறுதியாக இருக்கலாம். ஆனால் என் அன்பு தம்பி தங்கையிலே என் உடலை சுமந்து நிற்கிற இந்த கால் உறுதியாக இல்லை என்றால் என் உடல் நோயுற்ற உடல் தான். ஆதி தமிழ் குடிகள் எழுச்சியுற்று சுதந்திரம் பெற்று விடுதலை பெற்று எழாமல் நீ விடுதலை பெற முடியாது, உரிமை பெற முடியாது. ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக பன்னெடுங்காலமாக இந்த மக்கள் மிதித்து வைத்திருப்பது கொடுமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 42 இடம் 2 இடம் பழங்குடிகளுக்கு என்று ஒதுக்கி தரவில்லை என்றால் உங்கள் மனச்சாங்கை தொட்டு பதில் சொல்லுங்கள். இந்த இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகள், ஒரு இடம் ஆதிப்பறையருக்கு, தேவேந்திரருக்கு, பழங்குடி மக்கள் ஈரலர் குறவருக்கு ஏதாவது கொடுத்திருக்குமா என்று நீங்கள் சொல்லுங்கள். தந்திருக்காங்க.